என் இனிய ஒரு சின்ன சிக்கல். இந்த ஆளு பார்க்குற பார்வை மட்டும் எப்படியே வித்தியாசம் இருக்குது. மறுபடியும் உலகம் சின்னவியா, சின்னவா உலகத்தில் நான் யார்? இவன் மேல ஏண்டா இவ்வளவு பைத்தியமா இருக்க? இவளை பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லையப்பா. லோயஸ்ட் சேலரி ரஜினிகாந்த். ரஜினிக்கு 2500 சம்பளம். ஏ கொஞ்ச நேரம் நிறுத்தப்பா. சும்மா அப்படி விட்டு ஏய் திருப்பி ரூமுக்குள்ள போகாத ராஜா. டேய் நிறுத்துறா இங்கேயே. What man, what are you doing? என்னடா மனுஷங்களா இவங்கெல்லாம் ராட்சசர்களாடா. வச்சுடுங்க நான் முடிச்சு நேரம் வந்தாரு. என்ன நடக்குது? என் இனிய எப்படி கூப்பிடுறதுன்னு சங்கடத்தில் உட்காந்துருக்கேன். என் இனிய தமிழ் மக்கள் ஏன் கூப்பிடுறதா, என் இனிய தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் என்று கூப்பிடுறதா, என் இனிய இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் கூப்பிடுறதா? நான் இப்படி கூப்பிட்டா கமல் சொல்லுவார் இந்தியான்னு கூப்பிடுன்னுவார். ஒரு சின்ன சிக்கல். தமிழில் இணையதளம் ஆரம்பித்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா படித்த பெருமக்கள் உட்கார்ந்த சபையில் ஏன்னா எளிய மகனுக்கு புரிய வேண்டும் என்ற முறையிலே அற்புதமாக ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதை இந்த என்னடா ஒன்றும் ஆரம்பிச்சிடானே. எனக்கு என்ன ஒரே கவலைன்னா, நான் எங்கே போனாலும் எங்கள் ஊருக்காரன் அல்லிநகரம்னு சொல்கிறது பெருமையாகும். ஏன் டெல்லி சுற்றுற, அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்தேன், அங்கே ஹாங்காங் போனேன், இங்கே போனேன், சிங்கப்பூர். மறுபடியும் உலகம் சின்னவியா, சின்னவா உலகத்தில் நான் யார்? இந்த உலகத்தில் நான் யார்? மதுரைக்காரன். மதுரையில் நீ யார்? அல்லிநகரத்துக்காரன். என் தாயையும் தகப்பனையும் அடையாளம் காட்டுவது தப்பா என்ன? அதனால் என்னுடைய வேண்டுகோள், குறுகிய வட்டத்துக்குள் பாரத ராஜா பேசுவோம். இதில் என்னையா கிடைச்சிட போகுது? சினிமா ஹேஸ் நோ லாங்குவேஜ். சினிமா மொழி கிடையாது. எனக்கு மொழி இருக்குல்ல. சினிமா திரைப்படமான செல்லுடா இருக்கு. தெர் இஸ் நோ லாங்குவேஜ். செல்லாய் சொல்கிறவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையாக வேண்டும். நான் இல்லை எல்லா இடங்களையும் சொல்லிட்டேன். இது என்னன்னா உண்மையிலே பிசி ராஜீவ் ஆல் என்னுடைய பாசத்துக்குரியவர். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, நான் வருவேன்னு சொல்லியிருப்பேன். சொல்ல மாட்டேன். கௌரவம் கருதி, ஒரு நாகரிகம் கருதி, அவர்கள் மேல் வச்ச பாசத்தில் நான் சொல்லுவேன் இல்லையா? இன்னும் நான் அதில் அடுத்தவன் இருப்பேன். சரி விடுங்க, மேட்ரு. இங்கே பேசும்போது நான் நினைவு கூற வேண்டியது, ஒளிப்பதிவு என்னாலே நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இந்த பேசும் மடம்னு ஒரு பத்திரிக்கை வரும். அதில் போட்டி வைப்பேன். பரட்டிக்கிட்டே வரணும். இதில் ஸ்டில் எந்த கேமராமேன் ஸ்டில்னு சொல்லிடணும். வின்சென்ட்டோட ஸ்டில்லை நம்ம அழகாக சொல்லிட முடியும். எத்தனை பக்கம் பரட்டிக்கிட்டே இருந்தாலும் ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த சிறியதர் படத்தில் வின்சென்ட்டுக்கு மட்டும் ஒரு லைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி மார்க்ஸ் பாட்லி ஒரு அளவும் தெரியாது எங்களுக்கு. அந்த ஊரில் இந்த ஆடு மாடு 2 கரண்ட்டு காடு, ஒரு புளிதி, கள்ளிச்செடி, அங்கே ஒரு சின்ன லைப்ரரி. அந்த லைப்ரரியில் 2 புக்கு இந்த வீக்லியெல்லாம் வரும், பேசும் பண்ணுவோம். அப்போ பிரட்டி பார்க்கும்போது சினிமா என்பது என்னதென்று தெரியாத காலத்திலேயே இது யார் கேமராமேன்னு கேட்டால் சொல்லிட முடியும். பாட்லி, இது பாட்லின்னு சொல்லுவோம், இது வின்சென்ட். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு, நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சொர்க்க பூமிக்கு போகிறோம்னு நான் பயணப்பட்டு வந்தேன். எனக்கு என்ன எதை பார்த்தாலும் பிரமை. கலதூர் இடமான அண்ணே அம்மாவும் நீங்கள் பாடும்போது நான் தியேட்டரில் மெச்சூர்டான அப்போ எல்லாம் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போய் படம் பார்க்குறேன். அப்போ அண்ணன் பார்க்காது, இன்றைக்கி அவரோட உட்காந்துருக்காது வேறு. நான் பிரம்மாண்டமாக பார்ப்பேன். என்ன களத்தில் வந்து ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த காலத்தில் சூப்பர் கலர் உங்களுக்கு கைவசப்பட்டு போச்சு. யார் வேணாலும் ஃபோட்டோ இல்லை. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வெரைட்டி அவன் தான் ஜாமம் வாங்கணும்னு நான் நினைப்பேன். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் பழைய படங்களை க்ளோஸ்அப் போட்டு அப்படி பிச்சிருவேன். 10 மினி க்ளோஸ்அப் எடுத்து பாருங்கள். அந்த லைட்டிங்ஸ் பேட்டனே வேறு. நான் பொன்முடின்னு ஒரு படம், அது முதல் தமிழ் படத்தில் கோல்டு மெடல் வாங்கினது விஜயன் கேமராமேன். அவர் கூட வேலை பார்ப்பேன். ரொம்ப அற்புதமான மனுஷன். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது வேலை போவோம். ஸோ இவர்களெல்லாம் அந்த வளர்ந்து வந்த அந்த பாதையை பார்க்கும்போது
அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இன்னைக்கு கலர் நவீனத்துவமாக இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி. நான் ஏதோ சும்மா இந்த மேடைக்கான சொல்ல, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டு எனக்கே புரியல. லைட் ஏதோ போடுறவங்க நாங்களும் லைட் இல்லாமல் எடுத்தவங்க. கமல் சொன்னதே இந்த சில விஷயத்தில் சொல்லலை. முதல் படம் நிவாஸ், எது ஆர்வ ஃபிலிம். அப்போ தான் ஆர்வம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆர்வமில் எப்படியா படம் இருக்குன்னு எவனுக்கு குழப்பம். இந்த ஆர்வம் தான் சொல்கிறாரு, கலரில் எடுக்கலாங்கிறார் முதலாளி. இந்த ஆர்வம்னா என்னையான்னு கேட்டேன் நிவாசிட்டேன். எனக்கு நம்மளுக்கு இதை பற்றி ஒரு ஏபிசிடி தெரியாது. அப்புறம் அதுக்குன்னு ஒரு புக்கை வாங்கி படித்தோம், ஆர்வம் ஃபிலிம் எப்படி எடுக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் படம் எடுக்க பார்த்தா நல்லா போய்கிட்டே இருக்கு. நான் பண்ண கொடுமை கமலில் சரியாக சொல்கிறார். இந்த ஆள் ஹீரோ, அவருக்கு சம்பளம் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி, லோயஸ்ட் சேலரி ரஜினிகாந்த். ரஜினிக்கு 2500 சம்பளம், இவருக்கு மட்டும் தான் ஹையஸ்ட். ஏன்னா இப்போ புகழ்பெற்றாகி மலையாளமெல்லாம் போயிட்டு வந்துருக்காரு. ஸ்ரீதேவி கொஞ்சம் டாப். இவங்களை வச்சு மேய்க்கணுமே சொன்னாரே, படுக்க இடம் கிடையாது. நான் ஏமாற்றி கொண்டு போய் ஒரு ஃபேன் ஓடாது கிரிச்சு நிட்டு அதில் போய் உட்கார படுக்க வச்சேன். இவர் பார்த்தார், மேலே பார்த்தார், கீழே பார்த்தார். கொல்லைகால்னு ஒரு ஊர், அது சின்ன ஊர். எந்திரிச்சு வெளியே போயிட்டு நான் பின்னாடி மேலே தோல் கூப்பிட்டு ஒரு சின்ன மலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணுமா? இல்லை முதல் படம் உங்களுக்கு தான் கதை தெரியுமா? நம்ம அசிஸ்டண்டாக இருக்கும்போது பழகம் கதை தெரியுமா? ஓகே, ஏன்னா புழுங்குது, ஃபேனும் ஓட மாட்டேங்க. எப்படின்னா விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு தேடி பிடிச்சி ஒரு இது கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தோம் இங்கே இல்லை. இதுக்கப்புறம் ஷூட்டிங், அதில் என்ன பெரிய ஜெம் ஆஃப் அ மேன். வேறு யாரோட போட்டு வந்தாலும் நான் அந்த படத்தில் ஜெயிச்சிருக்க முடியாது. 2 காக்கி சட்டை, 2 காக்கி ட்ரௌசர். அன்னைக்கும் பெரிய ஹீரோ. அன்னைக்கு ஒன்றும் இல்லை, இதை இப்படி போடணும்னா கீழே போட்டார், நக்கு விரிச்சார். அவரே கல் எடுத்தார், குத்துன்னு குத்துனாலும் எடுத்து போட்டு வச்சார். இந்த முடியெல்லாம் வெத்தலை போட்டு அழகானவனை அசிங்கப்படுத்தணும். இதுதான், அதாவது அசிங்கமானவன் அசிங்கமாக காத்துறது பெருசு இல்லை. சப்பானி ஒரு நல்ல அழகானவனை இப்படி சொன்னால் தான் மக்கள் ரசிப்போம். அக்செப்டட் எல்லாம் பண்ணி நடித்தாரு. 400 அடி தான் வரும் ஒரு நாளைக்கு. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வண்டி சொல்லணும். நான் எப்படி எடுப்பேன்னா, அடி ஸ்ரீதேவி நான் ஆக்ஷன் சொன்னேன்னா கண் மேலே டக்குன்னு கீழே வந்தேன். ஏன்னா ஆமாம் ஆக்ஷன் டக் டக் கட். எத்தனை 4 feet சார். இங்கேருந்து இப்படி கையை மட்டும் கட் 3 feet. இப்படி எழுதி இருந்தேன். ஃபிலிம் இல்லை. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு ட்ராலி போட்டுட்டு இந்த கட்டாம்படி விட்டுட்டுங்களான்னு பாவம் தான்னு சொல்லி அந்த சீன் எடுத்துட்ருக்கேன். எல்லாம் ட்ராலி போட்டு ஃபிலிம் இல்லை. எப்படி சொல்கிறது, நிவாசம் விட்டேன் சும்மா அப்படி விட்டின்னு. அவன் நிவாஸ் முழிக்கிறான். யோ வாட் மேன், வாட் ஆர் யூ டூயிங்? அந்த என்ன பண்ணுவோம், ரீஷூட் பண்ணுறோம், நல்லா சொல்லிடலாம். ட்ராலி போட்டு இவன் கில்லாடி ரங்க போட்டு அந்த பசங்க வந்து லோக்கல் பசங்களை வச்சு எடுக்கிறேன். ட்ராலி போய்கிட்டே இருக்கு. ஒரு நடித்து முடிக்கிறார். வச்சுட்டுங்க நான் முடிச்சு நேரம் வந்தார். என்ன நடக்குது, என்ன சவுண்டு சொல்லி கொடுத்துருச்சு. ஃபிலிம் இல்லை, ஏர் ரிஃப்ளெக்ஸ் இல்லை, ஃபிலிம் வந்துட்டு இருக்கு. ஃபிலிம் இப்படியெல்லாம் எடுத்த படம் பண்ணாங்க. கேமரா இன்னைக்கு 1000 டெக்னிக்கல் யுத்திகள் இருக்கு. மழை பெய்யும், சப்பானி திண்ணையில் படுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அங்கிட்ட ஸ்ரீதேவி உள்ளே தூங்கின்னு இருப்பா. ரெஃப்ளெக்டில் தான் மின்னல் எடுத்துருக்கேன். இந்த மேலே உட்காந்து தண்ணி ஊற்றுவார். அப்படி எது தகர கொட்டை தண்ணி ஊற்றிட்டு
தண்ணி ஊற்றி வடிவம் கொடுத்துருந்தேன். மழை கிடையாது. இந்த ரெஃப்ளெக்டில் கிளாக் கிளாக்னு அடிங்க. அது ஏன்னா மியூசிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அப்படி எடுத்த படம் ஹேட்ஸ் ஆஃப் டு கமல். அன்னைக்கு இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் பாரதி ராஜா இல்லை. அது ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப எனக்கே இதாக. அதே மாதிரி டெக்னீஷியன் மேலே ஒன்றும் பெரிய கண்ணா சார் என்ன 30 வருஷம் பொண்டாட்டிக்கு மேலே அதிகமாக என் கூட குடித்தனம். நீங்கள் என்ன சொன்னீங்களே நிலாவை கையில் பிடிச்சின்னு எல்லாம் பேக்கப் பண்ணி போயிட்டுருக்கேன். வேறு எந்த கேமராமேனும் என்கிட்ட வேலை செய்ய ரொம்ப கஷ்டம். ரொம்ப எடுன்னுவான். என்ன இப்படி தான் எடுத்து நிவாசுக்கு எனக்கு சண்டை வந்துடுச்சு. பட்டம் பறக்குது எடு. எனக்கு என்ன தெரியும், சூரியன் இருந்தால் ரெஃப்ளெக்ட் வருது, அந்த பட்டத்தை ஷூட் பண்ண முடியும். அதெல்லாம் தெரியாது. நீ எடி ஆயா மேன், ஹவு கேன் யூ ஷூட் மேன்? நீ கூட கேமரா வாங்கி நான் எடுத்துட்டேன். அவனுக்கு எப்படி இருக்கும் கோவம் எனக்கு தெரியாது. ஸ்டேஜ் ஒரு வாரம் பேச மாட்டான்கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லுவேன். அசிஸ்டன்ட் டாலி கூட அவன் பண்ணுவான். ஒரு வாரம் பேச மாட்டேன். அப்புறம் தான் கேட்டேன், அது அவங்க தொழில் ஆகி அதில் ஓகே நீ இன்டர்வியூ. அப்போ என் அசிஸ்டன்ட் சொன்னான், எப்படி சார் நீங்கள் அதை எடுக்கலாம் ஷார்ட்டை? அவன் விவரம் தெரியாமல் நான் எடுத்துட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பேக்கப் சொல்லிட்டேன். வண்டி போயிட்டு இருக்கு, சூரியன் செட் ஆகுது, சின்ன ஒரு அப் அண்ட் டவுன் மலை இருக்குது, தண்ணி தேங்கி கிடக்கு காவிரி சைடில், ரொம்ப அழகாக இருக்கும். நிறுத்து வண்டியை நிறுத்து. எஸ் என்ன சார் பேக்கப் ஆகும் ஏங்க அப்படி வந்து வாங்க கல்லணும். அந்த பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும்போதே அந்த ப்ளூவில் ஏற்ற முடியுமா? அந்த கேமரா பற்றியும் தெரியாது. இந்த ப்ளூ கொஞ்சம் ஏற்றி நைட் எடுக்க முடியுமா? அவர் முழிக்கிறார். அப்புறம் இறங்கி எடுத்தார். எடுக்கும்போது ஃப்ளூட் வாசிப்பான். இந்த நிலாவை கையில் பிடிக்கணும். இன்ன வரைக்கும் நான் லேப் போனதே கிடையாது, மிக்சிங் போனது கிடையாது, எதுக்குமே நான் லேப் போகவே மாட்டேன். நானே மிக்ஸ் பண்ணுவேன், எடிட்டிங்லேயே மிக்சிங். ஆமாம், இந்த உட்காந்துருக்கான். இங்கே ஒரு பேபியை கொடுங்க, சும்மா ஆன் பண்ணுங்க. என்ன சார் செய்யுறீங்க? கொஞ்சம் அலையெல்லாம் நிற்கட்டும். இதான் சார் நிலா. அப்படியா? அவர் புரிஞ்சு போச்சு, விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன். வந்தால் இங்கே ஒரு லைட்டு அப்படி இது பண்ணு, இங்கே ஒரு லைட் வச்சுப்பேன். இந்த நிலாவை அவள் கையில் தூக்குவாள். தூக்கணும், லைட் ஆஃப் பண்ணிடணும். லைட் ஆஃப் பண்ணி இந்த கையில் போகிறதில் நிலா வரணும். கையில் போவோம், அங்கே போய் தண்ணியை விடுவா. தண்ணியை விடும்போது இந்த லைட்டை ஆன் பண்ணணும், அங்கே நிலா வரணும். இதான் நிலம். டெக்னிக்கலாக எவ்வளோ அது பாமரத்தனமா இது வரும். அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் கண்ணன். பொறுமையாக வேலை செய்ய என்கிட்ட அது பெரிய அதிகம். ரொம்ப பொறுமையாக போகிற சொன்னேன். வராதுன்னு சொல்லவே மாட்டார். என் பாட்டுக்கு அது லைட்டு நீங்கள் வைங்க, சரி சார், அதுக்கு என்ன வழியோ அது கண்டுபிடிச்சி செய்வார். அதனால தான் இன்றைக்கி பெரிய மனுஷத்தன்மை இன்றைக்கி பேசுவார்னு கூட நான் இந்த வாயத்திலிருந்து நான் பேசி பார்த்ததில்லை. இன்றைக்கி மைக்கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நான் வியந்த மனிதர்கள் சார். அந்த காலத்தில் எல்லா காலமும் பிசி நீ வந்து இன்றைக்கி எனக்கு ஆதங்கம், ஆனால் பேசுகிறது வழங்காது எனக்கு பிசி. அதுக்கு யோசிப்பேன், பிசி பாருங்கள் அப்படின்னு இந்த ஆள்கிட்ட இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணுறதுன்னு யோசிப்பேன். ஆனால் ஒரு ஆசை, நீங்கள் அங்கே தேவதையை பார்த்த மாதிரி என்னைக்காவது இந்த வைத்தியம் எல்லாம் பற்றி பண்ணி தொற்றுவோம். அதை மாதிரி பிசியை ஒரு நாளைக்கு வச்சு இப்படியெல்லாம் யோசிப்பேன். ஏன்னா ஒரு அற்புதமான ஒளிப்பதி இன்றைக்கி அவங்கள்ட்ட எவ்வளோ சிஷிங்க வந்துட்டாங்க. ஒரு அற்புதமான கிரமம். நான் சொல்லுவேன், யூ ஆர் அசட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டுடைய சொத்து. நீ பேசுறது விளங்கல, உன் வெளிப்பாடு பிரமாதமாக இருக்குது, உன் வேர்வை பிரமாதமாக இருக்குது, உன் எச்சி பிரமாதமாக இருக்குது, உன் பீழை பிரமாதமாக இருக்குது, வெட்டி போடுற முடி உன் வெளிப்பாடு பிரமாதம். நீ பேசுறது மட்டும்தான் எனக்கு புரியல. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டீம். அதில் மனிதத்துவத்தில் பங்கும் இருக்குது. அதேமாதிரி ராஜிய நண்பன் இவன் மேலே ரொம்ப பிராமம் வந்து காதலும் உண்டு. இன்றைக்கி வந்தோன்னு பார்த்தா அடையாளம் தெரியல, வெள்ளை கரையணும் வரான இந்த மீசி எடுத்தாச்சு. நாம் பேசி மகுடுதன மாதிரியே பேசி வைக்கிறோம். அந்த மாதிரி கேமராவில் எவ்வளோ வித்தை தெரியுமோ அதே வித்தை கதை சொல்கிற பாணி ஏத்தில் கவுத்துறதும் உண்டு. ரொம்ப சூப்பர், அற்புதமான கலைஞர். இன்றைக்கும் பாருங்கள், வெண்ணில்
அந்த பாட்டு பாருங்க, ராஜு சுந்தர் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பான். பட் யுவர் ஒர்க் அஸ் அ டைரக்டராகவும் கேமராமேனும் பின் எடுத்துட்டான். இன்றைக்கி அவங்க பார்க்கும்போது பொறாமை எனக்கு ராஜீவ் மேலே. இதை மாதிரி எல்லா கேமராமேன் பாபுலாம் என் காலத்தாள், அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலம். பாபு காலத்து ஆட்கள்லாம் இப்போ இல்லை, பட் அவர்களால் நடந்து வரணும். இட்ஸ் எ கிரேட் கேமராமேன் பாபு. கமர்ஷியலாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய செட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சு லைட் பண்ணுவோம். ஸோ அத்தகைய இது. ஸோ இந்த அமைப்பு இருந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமாக இருந்தது. என்ன ஒரு பெரிய, நான் இன்ன வரைக்கும் தெரியாது, கேளுங்க கண்ணசாட்டு கேளுங்க, ஒளிமறைவுலாம் சொல்லுவேன், கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது. அது என்ன லென்ஸ் போடும், இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும். நேற்று பையன் ஆக்சிடென்ட் சொல்லுவான், அந்த 25 நான் 15 நமக்கு இதில் தொலையிடவே மாட்டேன். என் வேலை, என் ஃப்ரேமு, பெர்ஃபார்மன்ஸ், எமோஷன்ஸ், அது அவ்வளோ அழகு பிடிச்சி. ஐ நெவர் இன்டர்ஃபியர். இன்ன வரைக்கும் கேமராவுக்குள்ளே என்ன இதில் பார்ப்பேன், இதை வர இன்னமும் மாட்டுறீங்களே அது என்ன இப்படிங்கிறீங்களே, நான் ஃபோக்கஸ் ஃபுல்லர்னு நான் சொல்லுவேன். ஏன் ஒரு கேமராமேனே ஃபோக்கஸ் பண்ண முடியாதான்னு கேட்பேன். அது ஃபோக்கஸ் ஃபுல்லர்னு இன்னொரு ஆள், தொடச்செடுக்க ஒரு ஆள், எதுக்கையாவது ஐ நெவர். எந்த இதை தவிர வேறு எதுலையும் நான் நுழையிறதே இல்லை. மியூசிக் புரியும், எழுத்து வைரமுத்து வரிகளை எழுதுவார், என்னென்ன வரைக்கும் திருத்தி இருக்கு நான் கேளுங்க. எழுதி கொடுத்தோன்னே ஓகே எதை எழுதணும்னு இதுக்கு சரியாக இருக்குது அவ்வளோதான். ஏன்னா அதுக்குள்ளே போய் நுழையிறதுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் வேணும். கேமராக்குள்ளே போனோன்னா கொஞ்சம் அடகு வச்சுருவேன் என் புத்தியை, முழுக்க என் புத்தி இதில் மட்டும் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சரியாக என்னைக்காவது திருத்தி இருக்கு நான் கேட்குறேன். சரியா என்னைக்காவது நான் இது என்ன சார் கேட்டுருக்கேன் கேளுங்க, என்ன சார் கேளு, அது என்னன்னு தெரியாது. இன்னும் லைட்டு பேரே சரியாக தெரியாது. உண்மையை சொன்ன எனக்கு சிரிப்பீங்க, எந்த லைட் பேரும் சரியாக தெரியாது. என் அசிஸ்டண்ட்டை கேளுங்க, அக்குவேர் அழிவு. பட் எது காரணம்னா திஸ் இஸ் அ ட்ராவல் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் கற்றுக்கிட்டது அங்கேருந்து வந்து எனக்கு என்ன தொழில், எமோஷன்ஸ், அழகுணர்ச்சி, ரிதம் சென்ஸ், வைப்ரேஷன் அண்டு டயலாக்கை உள்வாங்குகிற சென்ஸ், இதுதான். இது போன்ற ஒரு டான்ஸ். அதனால் ஒழிப்பு மேதையிலே இங்கே இன்னும் விடுபட்டவர்கள் இருப்பார்கள், என் பழைய நண்பர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்கி, நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. என் படம் எப்படி பேசணும், கண்ணல்ல நான் பேச முடியாது, பேசாது. இளையராஜா இல்லைனால் பேசாது. பாரதராஜா உன்னுடைய ஐடியாவை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண தவிர இன்றைக்கி கண்ணை மூடிட்டு கேட்டேன்னா அந்த இளையராஜா ஒன்று ரீரெக்கார்டி பேசுனா எனக்கு படம் வரும். அது அவனுடைய தனித்திறமை. வைரமுத்து நான் கதாசிரியன் எவ்வளவு வேணுமோ ஒரு டைரக்டர் அதுக்கு மேலே ஒரு எழுத்து எவ்வளவு பங்கீடு இருக்கும் ஒரு கதையில். உங்களுக்கு நாம் சொல்ல முடியாத 4 வரியில் சொல்லிடுவேன் கவிதையில். தனிப்பட்ட மனிதனாக மட்டுமல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. நல்ல பொண்டாட்டி அமைஞ்சால் தான் எல்லாமே நல்லா நடக்கும். அது மாதிரி நல்ல டெக்னீஷியன் கிடைச்சா தான் நல்ல படம் பண்ண முடியும். யூ பீப்புள் ஆர் குட் டெக்னீஷியன்ஸ். நல்ல மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏதாவது தொடக்கத்தில் நான் சொன்னது ஒரு சிறு குறைதான், அதை சொல்லுவது என் கடமை. சொல்லியிருக்கேன், அதை தீர்த்து வைப்பது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். உலக நாயகன் கமல் அவர்களே, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, அருமைக்குரிய PC ஸ்ரீராம் அவர்களே, அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, என் இனிய நண்பர் ராஜீவ் மேனன் அவர்களே, அருந்திரளாக இங்கே கூடியிருக்கிற ஒளிப்பதிவு செல்வங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற அறிவிப்பு சொல்லப்பட்டவுடன் நீராறும் கடலுடுத்த என்ற ஒலி கேட்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஒரு சின்ன இடைவெளியால்
மௌனத்தால் அந்த இடம் நிரப்பப்பட்டிருந்தது. கமல் கேட்டார், நாமே பாடிவிடலாமா என்று. எனக்கு தெரிந்து தேசிய கீதத்தை எல்லோரும் பாடிவிட முடியும். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிவிடலாமா என்று கேட்கிற துணிச்சல் கமலுக்கு தவிர யாருக்கும் வராது. ஆனால் சில நொடிகளின் இடைவெளியில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. அது ஏன்? இது என்ன சகுனம்? இது என்ன குறியீடு? இது எதன் அடையாளம் என்று நான் யோசித்து பார்த்தேன். நீங்கள் ஒளிப்பதிவாளர்கள். ஒளியின் வேகத்தை விட ஒலியின் வேகம் குறைவு. ஒளிதான் வேகமானது, ஒலி அதற்கு பிறகுதான் வரும். எனவே உங்களை அணுகுவதற்கு ஒலி தாமதமாகத்தான் வருகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். இந்த இணையதளத்தை தொடங்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பெருமக்களுக்கெல்லாம் என் நன்றி. இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த விழாவுக்கு பொருத்தமானவர்கள். இந்த ஒலிபெருக்கியில் தங்கள் அனுபவங்களை சொல்லத்தக்க ஆற்றல் மிக்கவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த மேடைக்கு சற்றும் பொருந்தாதவன் நான் ஒருவன் மட்டிலுமே. ஆனாலும் கூட உங்கள் அன்புக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஒளிப்பதிவு சங்கத்தில் தமிழ் இணையதளம் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனையை நான் பெரிதும் மதிக்கிறேன். தமிழ் மொழியை நேசிக்கிறவன் என்பதற்காக அல்ல. ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பின்தங்கி கிடக்கிற, கிராமத்தில் கிடக்கிற தமிழர்களை நேசிக்கிறவன் என்கிற முறையில் நான் இதை நேசிக்கிறேன். ஒளிப்பதிவு என்பது மேட்டுக்குடிக்கானது, நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கானது, அல்லது வசதியானவர்களுக்கு ஆனது, அல்லது சென்னை நகரத்தில் பிறந்தவர்களுக்கானது, நகரத்தின் ஆவின்பால் குடித்து வளர்ந்தவர்களுக்கு ஆனது என்ற நிலையை தாண்டி மாடு மேய்க்கிறவனுக்கு ஆனது, ஆடு மேய்க்கிறவனுக்கு ஆனது, பள்ளி படிப்பை பாதியில் விட்டு வந்தவனுக்கு ஆனது, ஏர் பிடித்தவனுக்கு ஆனது, உழவு செய்கிறவனுக்கு ஆனது. எவனும் ஒளிப்பதிவை பற்றி கற்றுக்கொள்வதற்கு இந்த தமிழ் இணையதளம் ஒரு ஜனநாயகத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. பெருந்தலைகள் இங்கே பேச இருக்கிறார்கள். அவர்களின் பேச்சை கேட்கத்தான் நான் வந்தேன். கமல் என்ன பேசுவார், இயக்குனர் மையம் என்ன பேசுவார், இதையெல்லாம் கேட்கத்தான் வந்தேன். ஆனாலும் நான் இந்த விழாவிற்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நன்றி சொல்ல வந்தேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்வது எனக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதற்காக. எங்கேயோ ஒரு ஆற்றங்கரையில், எங்கேயோ ஒரு மலையடிவாரத்தில், எங்கேயோ ஒரு மொட்டை மாடியில், எங்கேயோ ஒரு பூங்காவில், எங்கேயோ ஒரு சாலையில் நான் எதையோ கிறுக்கி கொடுக்கிறேன். உங்கள் கரங்களுக்கு வந்த பிறகுதான் அது வண்ணம் பெறுகிறது. அதற்கு நிறம் ஊட்டுகிறீர்கள், அதற்கு உருவூட்டுகிறீர்கள். நான் வியந்து போய் பார்க்கிறேன். நான் எழுதியது இதையல்லையே, இதைவிட உயரமாக வல்லவா படமாக்கி இருக்கிறார்கள். இந்த வரிக்கு இந்த நிறத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? அதற்கு உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த வரிக்கு பின்னால் ஏன் மலை என்ற பின்னணியை வைத்தார்கள்? கணக்கு இருக்கிறது. இதற்கு ஏன் நதிகளின் நுரையை காட்டினார்கள்? கணக்கு இருக்கிறது. உங்களால் என் தமிழ் உருவம் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன். பாரதி ராஜா அவர்கள் நான் எழுதிய ஒரு வரிக்காக பட்ட பாட்டை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். பாரதி ராஜா அவர்களே, கண்ணன் அவர்களே, உங்கள் இரண்டு பேருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரியாது நான் அவர்களை எவ்வளவெல்லாம் நேசிக்கிறேன் என்று.
அந்த நேசத்தை சொன்னால் அது பாசாங்கு என்று தோன்றும். என் மனதுக்குள் புத்தி வைத்திருக்கிற நேசம் உரிமையில்லாத பெண்ணை காதலிப்பது மாதிரி சொல்ல முடியாதது. ஆனால் நேசிக்கிறேன், அவ்வளவு நேசிக்கிறேன். ஒரு வரி எழுதின, நாதம் என் ஜீவனேங்கிற பாட்டு. உந்தன் ராஜ ராகம் பாடும் நேரம் பூவில் தேனூருமே பாறை பாலூருமேன்னு எழுதியிருந்தேன். இதை தயவு செய்து நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் ஒளிப்பதிவாளர்களுக்கு மறதி கிடையாது. உங்களுடைய மூளைகளெல்லாம் படிமங்களால் செய்யப்பட்டவை. என்னுடைய மூளை சொற்களால் செய்யப்பட்டிருப்பது மாதிரி உங்களுடைய மூளை காட்சி படிமங்களால் ஆனவை. சிலருடைய மூளை எண்களால் ஆனவை, சிலருடைய மூளை பணத்தால் ஆனவை, சிலருடைய மூளை நிறங்களால் ஆனவை. உங்களுடைய மூளை படிமங்களால் ஆனவை. மறக்க மாட்டீர்கள். உந்தன் ராஜ ராகம் பாடும் நேரம் பாறை பால் ஊறுதே. பாறை எப்படிதான் பால் ஊறும்? இது ஒரு உயர்வு நவிற்சி அணி என்று எங்கள் தமிழில் சொல்லுவார்கள். பாறையே பால் ஊறும்னா பசுமாட்டு காம்பு என்னடா ஆகும் நினைச்சுக்க. அதை சொல்லுவதற்காக என்ன பண்ணாரு கண்ணன் அவர்களும் இயக்குனர் அவர்களும். இன்னைக்கு வரைக்குங்க அந்த பாட்டு வந்தா பரபரன்னு குளிச்சுக்கிட்டு இருப்பேன், துண்டை கட்டிட்டு ஓடி வருவேன். அதை வரப்போகுதுன்னு துண்டை கட்டிட்டு ஈரம் சொட்ட சொட்ட இது 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 அப்புறம் குளிக்க போயிடுவேன். பாருங்க, ஒரு அருவி கொட்டுது. கொட்டுகிற அருவி பூமியில் வருகிற போது ஆக்சிஜனால் நுரைக்கிறது. ஓடுகிற தண்ணியில தான் ஆக்சிஜன் அதிகம், குட்டையில் ஆக்சிஜன் குறைவு. தண்ணீர் ஓடுகிற போதுதான் அதுக்கு ஆக்சிஜன். அதான் அதுக்கு தான் நதி நீர் குடிக்க வேண்டும் அல்லது அருவி நீர் குடிக்க வேண்டும். ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் அதிகம் உள்ள ஒரு நுரைக்கும். இப்படி நுரைச்சு இப்படி அந்த அருவி சுழிச்சு அப்படி ஒரு பாறையில் ஒதுங்குகிற போது அதை தாண்டி போக முடியாத அந்த நதி நுரைகட்டி நிற்கிறது. இவர் என்ன பண்ணிருக்காரு? அணை கட்டுங்கடா, அணையை கட்டி எல்லாம் பண்ணி பக்கெட் பக்கெட்டா நுரைய கொண்டு அந்த பள்ளத்தில் கூச்சு. இப்ப போடியா ஷாட்டு, பாறை பால் ஊறுதே, வைரமுத்து கைதற்றானோ இல்லையோ தமிழ்நாடு கைதட்டுமையா. அந்த ஒரு வரி ஒன்று சொன்னேன். பிசியை பத்தி பாராட்டி ஒரு முறை சொன்னேன். நான் மறக்க மாட்டேன், பிசி மறந்திருக்க மாட்டார். பிசியினுடைய ஒளிப்பதிவை பற்றி சொன்னபோது சொன்னேன், என்னப்பா இது, நாங்களும் தான் அந்தி சந்திரனை பார்க்கிறோம், நாங்களும் தான் மலர்களை பார்க்கிறோம், நாங்களும் தான் நுரைகளை பார்க்கிறோம், நாங்களும் தான் புரைகளை பார்க்கிறோம், நாங்களும் தான் பெண்களை பார்க்கிறோம், இந்த ஆளு மட்டும் எப்படி அழகா பார்க்கிறான், இந்த ஆளு பார்க்கிற பார்வை மட்டும் எப்படியே வித்தியாசம் இருக்குது. இதுக்கு பெர்ஷியன் கவிதையை சொன்னேன் நான் அன்னைக்கு. லைலா இருக்காளே லைலா, நான் காவிய லைலாவை சொல்றேன். அந்த பெண்ணு அப்படி ஒன்றும் அழகி இல்லையா, அவ மூக்கு கொஞ்சம் சப்பையா, நிறம் என்னை விட கொஞ்சம் தானா, உயரமும் பெருசு இல்லையா. ஆனா அவன் மேல பைத்தியமா கிடந்தான். அவன் பேரு கயஸ். மஜ்னு என்பது புனை பெயர், மன்னிக்கணும், அது காரணம் பெயர். கயஸ் இந்த லைலாவை கண்டு பைத்தியமானான். பைத்தியத்துக்கு பேரு மஜ்னூன். இவன் மேல ஏண்டா இவ்வளவு பைத்தியமா இருக்க, இவளை பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லையேப்பா. அதுக்கு மஜ்னூன் சொன்னானா, நீங்கள் லைலாவை மஜ்னுவின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை பிசி ஸ்ரீராம் கண் கொண்டு பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை அழகுபயமாக சொல்லிக் கொடுத்தவர்கள் ஒளிப்பதிவாளர்கள். அந்த நன்றி சொல்லத்தான் நான் வந்தேன். இந்த உலகத்தை பார்க்க,
இந்த உலகத்தை துய்க்க, இந்த உலகத்தை ஸ்பரிசிக்க நிறத்தின் பொருள் என்ன, பறவையின் அழகென்ன, பனித்துளியின் நிறம் என்ன, பனித்துளியின் பரிமாணம் என்ன என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் நீங்கள். நானும் பார்த்திருக்கேன். இந்த ஊட்டி மட்டும் பாலு மகேந்திராவுக்கு ஏண்டா தினந்தோறும் வேற நிறம் காட்டியிருக்கு? பாலு மகேந்திராவுக்கு மட்டும் இந்த ஊட்டி பனி ஏன் விதவிதமா காட்சி அடிச்சிருக்கு? இந்த 3ஆம் வரியில் அவர் பாடுவாரு, கண்ணே கலைமானே, பிஜிஎம்க்கு வெளியே போயிட்டு வருவான் மனுஷன். கமல் ஸ்ரீதேவி 2 பேரும் விட்டுருவார், பிஜிஎம்க்கு மட்டும் வெளியே போயிட்டு வருவாரு. அந்த வெளியே போற அந்த அழகு, அந்த கேமரா போயிட்டு, ஏய் கொஞ்ச நேரம் நிறுத்தப்பா, ஏய் திருப்பி ரூமுக்குள்ள போகாத ராஜா, டேய் நிறுத்துறா இங்கேயே சொல்லும் மனசு. நான் இப்படி ரசிக்கிறவன். நெஞ்சில் ஓர் ஆலயத்தில் வின்சென்ட் கேமரால அந்த கையில சித்தாரை வச்சுட்டு தேவிகா தரையில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கிரேன் பெட்டுக்கு கீழே போடுவாரு. என்னடா மனுஷங்களா இவங்கெல்லாம், ராட்சசர்களடா அப்படின்னு. என்ன 15க்கு 10 அந்த ரூம், அவ்வளவுதான். 150 சதுரடி, ஒரு பெட்டு மேல முத்துராமன், அதுக்கு கீழே வந்து தேவிகா, அதுக்கு மேல ஒரு கிரெயின் போட்டு கட்டிலுக்கு கீழே கட்டிலுக்கு மேல ஒரு கிரெயின். என்ன பண்ணிருக்கீங்க? அமெரிக்கா வேண்டியதில்லை, எனக்கு நயகரா வேண்டியதில்லை, பைசா நகர கோபுரம் வேண்டியதில்லை, சீன பெருஞ்சுவர் எனக்கு தேவையில்லை, நிலா செவ்வாய் கிரகம் நட்சத்திரம் கருந்துளைகள் எதுவும் தேவையில்லை, எனக்கு தேவை 15க்கு 10 லேயர் எடுக்க முடியும் என்று காட்டியவர்கள் நம்ம ஆளுங்க. அவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்க மேதைகள். அந்த மேதைகளை பற்றி எல்லாம் சொல்லுங்க. நான் அவர்களுக்கெல்லாம் ரசிகன். பார்த்ததில்லை, பார்க்காமலே இந்த உலகத்தை உங்கள் கண்கொண்டு பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு இன்னொரு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு கால் சட்டை போட்டுக்கிட்டு, இந்த பக்கம் வேர்க்கடலை அவிச்சு வச்சுக்கிட்டு, ஒரு மணல் குவிச்சு உட்காந்து, பெரிய குளத்தில் சந்திரா டாக்கீஸ், அப்புறம் வடுகவட்டியில் ராஜன் டாக்கீஸ், மேல்மங்கலத்தில் வந்து என்ன டாக்கீஸ், அது திருமலை டாக்கீஸ், இந்த கீற்று குட்டைகளில் மணல் குவித்து விட்டு உட்கார்ந்து அப்படி படம் பார்க்கிற போது இந்த வேர்க்கடலையை சாப்பிடாமல் நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சினிமாவில் இருந்த ஈர்ப்பு, அதில்தான் நீங்கள் தான் எனக்கு அருவியை காட்டினீர்கள். நான் அருவியை பார்த்தது கும்பக்கரையில் அல்ல, சினிமாவில். மிருகங்களை பார்த்தது காடுகளில் அல்ல, சினிமாவில். நதிகளை பார்த்தது வேறெங்கும் சென்றல்ல, சினிமாவில். வெளிநாட்டை பார்த்தது முதலில் சிவந்த மண்ணில். ஒரு 12 வயதில் காதலை போல ஒரு காமமும், காமத்தை போல ஒரு காமமும் வந்தது நீங்கள் காட்டிய சினிமா பெண்களின் அசைவுகளில். இப்படித்தான் வாழ்க்கை தொடங்குச்சு. அந்த கலை எங்கெங்கேயோ கொட்டி கிடக்குது. கவிதை என்பதும் அப்படித்தான். கவிதை என்பது இதோ பேனா பிடித்து எழுதுகிறவன் மட்டும் கவிதை அல்ல. நீங்கள் வெளிச்சத்தில் கவிதை எழுதுகிற கவிஞர்கள், இருட்டில் கவிதை எழுதுகிற கவிஞர்கள் நீங்கள். அது வேற, வடிவம் தான் வேற. I can't describe her beauty in words, but I can pay it on a violin என்று ஒருவன் சொன்னான். அவள் அழகை என்னால் எழுதி காட்ட முடியாது, வார்த்தைகளால் எழுதி காட்ட முடியாது, ஒரு வயலின் கொடுங்கள் வாசித்து காட்டுகிறேன் சொன்னவர் தான். எனக்கு என் வெளிப்பாடு வயலின் தான். சப்தத்தால் தான் அழக சொல்ல முடியும், நிறங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்க, உங்களுக்கு அப்படி நன்றி சொல்ல வேண்டும். என்ன நன்றி? நான் கண்ணன் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் அந்த முதல் மரியாதை விருது பெற்ற போது தான் நான் வந்து ரொம்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைந்த ஒரு தருணம். அப்படி ஒரு விருது இருக்குன்னே தெரியாது, நேஷனல் அவார்டு ஒன்று இருக்குன்னே தெரியாது எனக்கு. அப்படி இல்லாத போது இந்தியாவில் சிறந்த பாடலாசிரியர் திடீர்னு வீட்டுக்கு செய்தி வருது. நான் மதியம் ஒலிப்பதிவு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். என் மனைவி என்னை கூப்பிட்டு, எங்க ஃபோன் வந்ததுங்க, என்ன என்ன உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கான். நேஷனல் அப்படின்னா இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர்களா ஜனாதிபதி விருது கொடுப்பாராம். அப்படியே உட்காந்துட்டேன், பரவசம். அதுக்கு பேர் எதுவுமே திருள் இல்லை.
முதல் காதல் மட்டும்தான திரில், முதல் விருது மட்டும்தான திரில். அதை பெற்றுத்தந்த பெருமை இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் திரைக்கதைக்கும் கண்ணனுடைய கண்களுக்கும் உரியது. அப்புறம் எல்லாம் அப்படி இப்படியே வந்தது எல்லாம். இந்த நேரத்தில் நான் பாலச்சந்தரை மறக்க முடியவில்லை. கமல் சார், நான் உன்கிட்ட ஒரு வேண்டுகோள். நான் பாலச்சந்தர் சார் இறந்த பிறகு அவர் நினைவுகளாலேயே வாடிக்கொண்டே இருக்கிறேன். வார வாரம் அவரை நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து போகிறார். அவரை என்னால் மறக்க முடியவில்லை. அவரோடு பேசியது, பழகியது, அவர் காதுகளில் அவருடைய ஒலி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. திடீர் ஒரு நாள் அவர் பிறந்த ஊரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது எனக்கு. அன்னைக்கு நம்ம கூட டெலிஃபோன்ல பேசியிருக்கேன். அவர் ஊரு நன்னிலம் பக்கத்துல, அடுத்த ஊர் நன்னிலமும் அது ஒண்ணுதான். அந்த ஊருடைய, அவர் பிறந்த ஊர்ல அது சம்பந்தம் இருக்கு சொல்றேன். அவர் வீடு விற்கப்பட்டு விட்டது. விற்கப்பட்ட வீடு ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்து அதிபர்களை நான் அழைத்து கேட்டேன், இதுதான் பாலச்சந்தர் பிறந்த வீடு. தொட்டு பார்த்தேன், இந்த மண் இங்கதான் விளையாடி இருப்பார், இங்கதான் அவர் வேட்டிய ஸ்கிரீனா போட்டு நாடகம் போட்டது இங்கதான், இந்த அக்ரஹாரத்துல தான், இந்த தெருவில் தான். எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார், நினைவேற்றி கொடுப்பீங்களா சொல்லுங்க. என் செலவில் நான் சிலை வைக்கிறேன், இடம் கொடுப்பீங்களா இந்த இடத்துல? அவரை கையை பிடித்து கொண்டு, நீங்கள் எப்போது கேட்டாலும் எங்கள் வாசல் திறந்திருக்கும், இங்க வைங்க. நான் பாலச்சந்தர் சிலைக்கு கும்பகோணத்துல பேசிட்டு இருக்கேன். அந்த ஊர்ல போய் அந்த பள்ளிக்கூடத்துல, இதுதான் அவர் பிறந்த வீடு, இதுதான் அவர் படித்த அது பள்ளியாக இருக்கிறது, அவர் வீடு கல்வித்தலமாகிவிட்டது. கல்வித்தலத்தில் அந்த கலை தலைவனுக்கு ஒரு மார்பளவு வெண்கல சிலை நாங்கள் திறந்து வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நீங்களெல்லாம் வர வேண்டும், பாரதி ராஜா அவர்களாம் வர வேண்டும். அவர் குரல் எனக்கு இப்ப ஏன் வருதுன்னா, அவர் என்ன கேட்டாரு, வைரமுத்து எனக்கு ஒரு உண்மை சொல்லுங்க, இந்த நிலாவத்தான் கையில பிடிச்சேன் பாட்டு பாரதி ராஜா எடுத்தார்ல, நீங்க ஷூட்டிங்ல இருந்தீங்களா? சார் ஷூட்டிங்லாம் எங்க சார் நான் போறது, பாட்டு கொடுக்க போவேன் ஷூட்டிங் தளத்துல, அப்போ ஷாட்டு முடிகிற வரைக்கும் இருப்பாங்கன்னு நான் டீ சாப்பிட்டு இருப்பேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். ஆனா உண்மையை சொல்லுங்க, இந்த நிலாவத்தான் கையில பிடிச்சுங்கிற ஷாட் இருக்கு பாருங்க, நான் மிரண்டு போயிட்டேன். ஜப்பான்ல ஒரு கவிதை உண்டு, எல்லா கிணற்றிலும் மிதப்பது ஒரே நிலாதான். இவர் என்ன பண்ணியிருந்தாரு, நிலாவத்தான் கையில எப்படி பிடிக்க முடியும், ட்ரிக் ஷாட்டா பண்ண முடியும். ஒரு நீர் நிலையில் சலனமற்ற நீர்ப்பரப்பில் அந்த நிலா மிதக்கிறது, அதை ரெண்டு கையிலையும் அள்ளுகிறாள். இது நீங்க சொன்னீங்களா பாரதி ராஜா கற்பனையான்னு கேட்டார் பாலச்சந்திரன். எவ்வளவு ஒரு மாணவத்தனம் இருக்கு பாருங்க அவர்கிட்ட. சார் இதுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, எழுதியதை தவிர எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, இந்த முழு கற்பனையும் பாரதி ராஜா என்ற கலைஞனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னேன். நான் அசந்து போயிட்டேன் சார். பாராட்டுதல் அப்படி ஒரு மனுஷன் நீங்க பார்க்க முடியாது. ரெண்டு இருக்கு, பாராட்டுகிறவன் உயரம் குறைகிறான் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தப்பு, பாராட்டுகிறவன் வளர்கிறான். இருப்பவன் தானே கொடுப்பான், இல்லாதவன் எப்படி கொடுப்பான்? பாராட்டுவது என்பது தன்னம்பிக்கை, பாராட்டுவது என்பது பண்பாடு. அந்த பண்பாடு அவருக்கு இருந்தது. அப்படி கேட்டார். எனவே ஒளிப்பதிவாளர் தமிழ் இந்த இணையதளத்தில் நீங்க ரொம்ப நல்ல செய்தியெல்லாம் சொல்லியிருக்கீங்க சார். கற்றுக் கொடுப்போம், கலந்துரையாடல் செய்வோம், நவீன டெக்னாலஜி சொல்லிக் கொடுப்போம். எனக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இந்த குறைந்த வசதிகளை வைத்துக்கொண்டு, இந்த குறைந்த தொகையை வைத்துக்கொண்டு உங்களை சுரண்டுகிற சில சக்திகளை வைத்துக்கொண்டு
உங்களை 1.25 ரூபாய்க்கு படம் விடுங்க என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்களை வைத்துக்கொண்டு இந்த போடுகிறீர்களே, உங்களுக்கு மட்டும் வாய்ப்பும் வசதியும் அகலமும் ஆழமும் மட்டும் கிடைத்தால் உலக ஒலிப்பதிவை தாண்டக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பீர்களா இல்லையா? நீங்கள் வாழ்க, உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வாழ்க ஒளிப்பதிவு மேதைகள். நன்றி, வணக்கம். எனக்கு மறுபடியும் நடிக்க வர்ற ஆசையே கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் தமிழ் பொறுக்கிகள், நான் கண்டிப்பாக தமிழ் பொறுக்கி தான். இங்கே பொறுக்கி நான் எங்கே பொறுக்கணும்னு தெரிஞ்ச பொறுக்கி, டெல்லியில் பொறுக்க மாட்டேன். நான் ஒரு கலெக்டராக இருந்தால் இன்னைக்கு எங்கேயோ அலங்காநல்லூரில் போய் நின்று கஞ்சிக்கிட்டு இருப்பேன். என்ன திடீர்னு அரசியல் பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. இது பேசுவது அரசியல் அல்ல, தன்மானம், அவ்வளோதான். கோபத்தில் கையால் கழிச்செல்லாம் மாஸ்க் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நான் என்னுடைய கதைகளை சொன்னாலே போதுமானது. கேட்கிற கெட்டிக்காரத்தனம் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. எனக்கு பாடம் இருக்கோ இல்லை தெரியும். எனக்கு புரியாமல் நான் பார்த்து வியந்ததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.